ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பனானா மஃபின்ஸ். அதுக்கு நான் பழுத்த பனானா ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து ஒரு கப், இந்த கப் அளவுக்கு ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஒரு கப் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பவுடராக எடுத்துக்க போகிறேன். பவுடராக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த பனானாவோட நம்ம இந்த சுகரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பனானா கூட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இல்லை, இப்போ சுகர் தான் இருந்தது. ஸோ நான் சுகர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து அந்த மூடி அளவுக்கு 2 மூடி எடுத்துக்கிறேன். இது இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா கலக்க போகிறோம். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இதை வந்து இந்த மேஷர் வச்சே மேஷ் பண்ணி எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து இந்த கப்புக்கே நான் வந்து ஒரு கப் அளவு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்துகிட்டு இந்த இதையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு வந்து இந்த கப் அளவுக்கு ஒரு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு 1.5 கப் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து எப்படின்னா நமக்கு ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரப்பர் கப்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ரப்பர் கப்ஸில் லைட்டாக ஆயில், பட்டர் போடனாலும் பட்டர் போட்டுக்கலாம். பட் நான் லைட்டாக ஆயில் போட்டு இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சின்ன கரண்டியை வச்சு கரெக்டாக இந்த மவுல்டு வந்து பிடிக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு கரண்டி கரெக்டாக ஊற்றிக்க போகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு இந்த ரப்பர் கப்பையும் நான் ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒவ்வொரு கப்பையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபைனலாக நான் எல்லா கப்பையுமே இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஓவனை வந்து நம்ம ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மினிட்ஸ் வந்து இதை வச்சு எடுக்க போகிறோம். நம்மளோட பனானா மஃபின்ஸ் வந்து சூப்பராகவே வந்துருச்சு. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இது வந்து எக்லெஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. அதில் நட்ஸ் இருந்தால் நம்ம நட்ஸ் வந்து போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.